அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இதாஃபா முதாஃபிலே படித்து கொண்டிருக்கிறோம். அதோட ரெண்டாவது அசைன்மெண்ட். இது சரியான ஈஸி அசைன்மெண்ட் அண்ட் சரியான முக்கியமான அசைன்மெண்ட் உண்டு. இது வந்து பிரதி பெயர்களுடன் இதாஃபா எப்படி வந்தால் அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறன்றது இதில் படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கணுமெண்டா இந்த பிரதி பெயர்களை படிச்சுக்கணும். அதாவது ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்னு, அன நஹ்னு. இதை படிச்சுக்கணும். இதை நீங்கள் படிக்கலாட்டி இதில் தாளை சரி பக்கத்தில் வச்சுக்கொண்டு இதை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹூ என்றா அது ஹூ இல்லாட்டி ஹியா வரும். ஹுமா என்றா ஹுமா ஹிமா என்று வரும். ஹும் என்றா ஹும் ஹிம் என்று வரும். இதை நான் சொல்கிறேன் வந்து ரஃபா வேர்ஷனும் அதில் அட்டாச் வேர்ஷன் சேர்த்து வர வேர்ஷன். ஸோ ஹுமாஹும் ஹிய வந்து ஹியட அட்டாச் வந்து சேர்த்து வர்றது ஹா என்று வரும். ஹிய ஹுமா ஹுமா ஹிமா என்று வரும். ஹுன்னே தான் அட்டாச்சும் வரும். அந்த வந்து அட்டாச் வர பார்க்கல கேவா மாறும். அது கேவா மாதிரி நான் முதல்ல சொல்லிப்பேன். அந்துமா வந்து குமா, துமா குமாவாக மாறுது. அந்தும் கும், அந்தி கி, அந்துமா குமா, அந்தும் அந்துன்னு குன்ன. சரியான லேசி. ஆனால் வந்து டி இல்லாட்டி ஈய மாறுது. இங்கே ஈய மட்டும்தான் மாறும். ஏன்னா இது வந்து இதாஃபா சுட்டி முதாஃபிலே எப்பயுமே ஜர்ரத் ஆகிக்கும். நாங்கள் படித்தோம் அனட சேர்ந்து வரப்போகல நீ இல்லாட்டி ஈ வரும். நீ எப்பயுமே நசுப், ஈ எப்பயுமே ஜர். ஸோ இப்போ இது முதாஃபிலே ஈ ஆகிக்கிற சுட்டி இது எப்பயுமே ஜர்ரத் ஆகிக்கும். அப்போ ஈயா தான் வரும். ஆனால் நஹ்னு வந்து நான். ஸோ இவ்வளோ தான். இது தெரியுமெண்டா உங்களுக்கு இது அசைன்மெண்ட் சரியான லேசி. நான் குயிக்காக செஞ்சு கொண்டு போகிறேன். அன்ஃபுச கும் என்றா அப்போ நான் சொன்னேன் அந்தும் என்றா யூ ஆல் நீங்கள் எல்லாம். அப்போ நாங்கள் நீங்கள் எல்லாத்துடைய சுய விவரம் என்று சொல்கிறல்லே, உங்கள் எல்லாருடையும் சுய விவரம். முதாஃபிலைக்கு இடையில் உடைய என்ற வார்த்தை வரும். ஸோ உங்கள் எல்லாருடைய சுய விவரம் இதுதான் அர்த்தம். நான் உங்களுடைய என்று சொல்லாமல் உங்கள் எல்லாம் உடைய என்று சொல்கிறேன் வந்து அந்தும் என்றது அந்த என்றா ஒத்தர், உங்கள் அந்தும் என்றா உங்கள் எல்லாம். அதுதான் அது எல்லாம் என்ற வார்த்தை பார்க்குறேன். யூ ஓல் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க. யூ அண்ட் யூ ஓல். அப்போ அந்தக்கு க வரும், அந்துமுக்கு கும் வரும். அதுதான் இது கும் தான் வந்து. அடுத்தது பகியுக்கும், அதுலேயும் கும் தான் வந்துச்சு. உங்கள் எல்லாருடைய கிளர்ச்சி. ஜுஹ்ருஃபன்னு சொல்கிறது மினிமினிப்பு. ஸோ ஹா என்றா ஹிய என்றா அவள். ஸோ இது அவள் மினுமினுப்பு, அதுக்கு இடையில் உடைய வரணும். அவளுடைய மினுமினுப்பு. அம்ரு என்றது கட்டளை. சரியா? நான் என்றது நஹ்னு, நாங்கள் என்றால் வருது. நாங்கள் உடைய கட்டளை என்று நாங்கள் சொல்கிறோம்ல. இப்போ நாங்கள் சொல்கிறேன் எங்களுடைய கட்டளை. ஸோ அதுதான் நஹ்னு வந்து நாங்கள், நான் இருக்கோல அது எங்களுடைய மாறுது. அது என்னதாக சொல்கிறேன் எங்களுன்னு மாறுது. அதுதான் ஜர்ராவுன்னு சொல்கிறேன். ஸோ அரபில் நஹ்னு நாம மாறுற மாதிரி தமிழில் நாங்கள் எங்களுன்னு மாறுது. சிம்பிள் கன்செப்ட் தான். அது ஜர்ராக போகல. அடுத்த வார்த்தை கௌமஹும். கௌமெண்டா இனம், அப்போ ஹும் என்றா அவர்கள், அவர்களுடைய இனம். உடையன்றது இடையில போகிறேன். இது முதாஃபிலே தானே. கொஞ்சம் நினைவு காட்டிக்கொள்கிறேன் எப்படி முதாஃபின்னு கடுப்பு வைக்கிறேன். முதாஃபுக்கு 2 ரூல் தான். ஒன்று வந்து லைட் ஆகிக்கும், பாரம் இல்லாமல் ஆகிக்கும். அடுத்தது அல் இல்லாமல் ஆகிக்கும். பாரம் இல்லை அல் இல்லை, அப்போ அது முதாஃப் ஆகிடும். அப்போ அடுத்தது வந்து ஜர் ஆகிக்கணும். அப்போ கௌம ஹும் என்றா ஹும் என்ற போகல அது வந்து நாங்கள் படித்தோம். ஹும் சேர்ந்து வரக்குள்ள ஹும் வந்து ரஃபா, சேர்ந்து வரக்குள்ள ஹும் இல்லாட்டி ஹிம் என்று வரும். அது ரஃபாவும் அது நசுபாவும் மீக்கலும் ஜர்ராவும் மீக்கலும். ஸோ இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அதை வந்து ரெண்டு எடுக்கலும். ஏன்னா முதாஃபுண்டிக்கிற சுட்டி அடுத்த வாரத்தை நசுப் இல்லாட்டி ஜர்ரா இருந்தால் எங்களுக்கு ரெண்டு எடுக்கலும். ஏன்னா முதாஃபுண்டிக்குது. ஸோ அவர்களுடைய இனம். இது எல்லாமே இதே லாஜிக்கில் தான் போகுது. நான் ஆக்சுவலி குயிக்கில் பண்ணுறேன். அகுலு என்றது குடும்பம். அகுலு அஹா, என்றா ஹிய என்றா அவள், அவளுடைய குடும்பம். ஹுதூத என்ற எல்லைகள்.
உதுத ஹூ என்றா ஹுவ என்றதிட சேர்ந்து வர்றது. அப்போ ஹுவ என்றா அவன், அவனுடைய எல்லைகள். மக்கானக்கும், எட்டாவது மக்கானக்கும். மக்கான என்றா இடம், கும் என்றா அந்தும் நீங்கள் எல்லாம். அப்போ உங்கள் எல்லாருடைய இடம் மக்கானக்கும். பிமிஸ்லிஹி, மிசில் என்றா உதாரணம். சரியா? மிஸ்லிஹி என்றா ஹி என்றா ஹுவாவில் வருது, அவனுடைய உதாரணம். இந்த பி வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர், அதை நாங்கள் பிறகு படிப்போம். இப்போது மிஸ்லிஹி மட்டும் நினைவு வச்சுக்கோங்களா, அவனுடைய உதாரணம். இதில் ஃபலி உம்மிஹி என்று ஃபலியை நான் விட்றேன். உம்மிஹியை மட்டும் எடுப்போம். உம்மி என்றால் தாய், உம்மிஹி ஹி என்றால் ஹுவ, அவனுடைய தாய். அதை ஃபாசூட்டின் தான் பிறகு என்று வருது. ஆனால் எங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கு உம்மிஹி மட்டும் போதும். உம்மிஹி என்றால் அவள், அவனுடைய தாய். உம்மஹா, உம்மி ஹா என்றால் அவ, அப்போ வந்து அவளுடைய தாய், அப்படி வரும். அடுத்து 11வது அஹ்லி ஹின்ன. ஹின்ன வந்து இந்த ஹுன்ன என்றதால் வருது. ஹுன்ன என்று சொல்கிறது அவள்கள். அஹ்லி நாங்கள் ஆல்ரெடி படித்தோம், குடும்பம். அப்போ அவள்களுடைய குடும்பம், அவள்களுடைய குடும்பம். இஹ்தா ஹுன்ன, இஹ்தா ஹுன்ன. இஹ்தா என்றது ஒன்று, ஹுன்ன என்றது அவள்கள், அவள்களுடைய ஒன்று. அடுத்தது வந்து ஷுரக்காவுக்கும். ஷுரக்கா என்று சொல்கிறது கூட்டாளிகள். சரியா? பார்ட்னர்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். ஷிர்க் வைக்கிறேன், பார்ட்னர், அல்லாஹ் இணை வைக்கிறேன், ஸோ பார்ட்னராக வைக்கிறேன். ஸோ இதுதான் அது கூட்டாளிகள் என்ற அர்த்தம் வருது. ஷுரக்காவுக்கும் என்று சொன்னால் அந்தும் உங்களுடைய, நீங்கள் எல்லாம். சரிதானே? அப்போ உங்களுடைய கூட்டாளிகள், உங்களுடைய எல்லாருடையும், உங்கள் எல்லாருடைய கூட்டாளிகள். சதுகாதி என்று வருது. சதுகாதி என்றால் திருமண பரிசு. ஹின்ன என்றால் ஹுன்னையால் வருது. ஹுன் என்றால் அவள்கள், அவள்களுடைய திருமண பரிசுகள். அடுத்தது வந்து அமளி. அமல் என்று சொல்கிறது செயல், இல்லாட்டி வேலை. செயல் என்றது அமல் என்றது செயல். ஈ என்று சொல்கிறது அணவால் வருது. அணையிட சேர்ந்து வரக்குள்ள தான் அட ஈயாக மாறுது. அது ஜர்ராய்க்குது, நான் முதல்ல சொன்னேன் தானே. ஸோ அப்போ அணை என்றால் நான் செயல், நானுடைய செயல்னு சொல்கிறல்ல, அது ஜர்ரா மாற போகல, என்னுடைய செயல். நானுடைய செயல்னு சொல்லாமல் என்னுடைய செயல்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது ரப்பிக்க. க என்றா அந்தவால் தான் கேவா மாறுது. அந்த என்றா நீ. அப்போ நீ உடைய இறைவன் என்று சொல்கிறல்ல, உன்னுடைய இறைவன். இந்த ரப்பிக்க மட்டும் நினைவு வச்சு கொண்டாலே போதும், இதை முழு இதே விளங்குறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள், ரப்புஹு அவனுடைய ரப், ரப்புஹா ஹுவஹுமா, ரப்புஹுமா இல்லை ரப்புஹிமா. ரப்புஹுமா என்றால் அவர்கள் இருவருடைய ரப், ரப்புஹும் அவர்களுடைய ரப், ரப்புஹா அவளுடைய ரப், ரப்பு ஹுமா சொன்னேன் ஆல்ரெடி. ரப்பு ஹுன்ன அவள்களுடைய ரப், ரப்புக்க உங்களுடைய ரப், ரப்புக்குமா உங்கள் இருவருடைய ரப், ரப்புக்கும் உங்கள் எல்லாருடைய ரப், ரப்புக்கி என்றால் அவளுடைய, அவள் இல்லை, நீங்கள் உங்கள் பெண், ஒரு பெண்ணுக்கு சொல்கிறோம், உங்களுடைய ரப் பெண். ரப்புக்கி, ரப்பிக்கும், குமா அதே தான். ரப்பு குன்ன என்றால் அந்துன்னு தானே. ரப்பு குன்ன என்றால் உங்கள் எல்லாருடைய, பெண்களுக்கு நான் சொல்கிறேன், பெண்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் எல்லாருடைய ரப். அப்போ ரப்பி என்றால் ஈ என்றால் என்னுடைய ரப், ரப்புனா இல்லை ரப்புனா எல்லாம் தான் என்ன எங்களுடைய ரப். ஸோ இதை ஒன்றை நினைச்சு கொண்டாலே போதும். எப்படி ஒரு பிரதி சொல்ல வந்து சேர்த்து நாங்கள் வந்து எப்படி படிக்கிறேன், எப்படி அர்த்தத்தை எடுக்கிறேன். உடையன்றதை போட்டு பிரதி சொல்ல அர்த்தத்தை எடுத்து, பிரதி சொல்ல போட்டாச்சு, உடைய போட்டாச்சு, வார்த்தையை போட்டால் எங்களுடைய ரப், உங்களுடைய ரப், அப்படி ரப்புக்க, ரப்புனா, ரப்பி என்னுடைய ரப், அப்படி சொல்லிக்கொண்டு போயிடும். சரியான லேசி, சரியான முக்கியமான பாடம் உண்டு இது. நிறைய குர்ஆனில் நிறைய துவாக்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, எங்களுடைய ரப்பி, அப்படி ரப்பி ஃபிர்லி, என்னுடைய ரப்பி. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுது இன்ஷா அல்லாஹ்.